வணக்கம் மக்களே, நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணி ஆகுதுங்க காலையில். அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம். 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. க்யூ வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிளி கோபுரம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கிளி கோபுரம் இங்கேருந்து தாங்க க்யூ வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கோயிலில் 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை கோயிலோட தங்கரதை வந்து இழுத்து செல்ல போகிறாங்க. அந்த காட்சி வந்து இன்றைக்கி யாரெல்லாம் வந்து அண்ணாமலை தரிசிச்சுட்டு இந்த தங்கரதத்தை பார்த்தீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் நீங்கள் வந்து அண்ணாமலை தரிசிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்குள்ளாவே நீங்கள் அண்ணாமலையை வந்து சிறப்பு கட்டண தரிசனத்தில் பார்த்துடலாங்க. இப்போ வாங்க பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ரோ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான க்யூங்க. மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான க்யூ வந்து ராஜகோபுரத்துலேருந்து தொடங்கி திருமஞ்சன கோபுரம் வழியாக வந்து பேகோபுரம் வழியாக வரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கோயிலில் பொது தரிசனத்துக்கான க்யூ வந்து கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், க்யூவே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தாங்க தொடங்குது. அதனால் நீங்கள் பொது தரிசனத்தில் வந்து அண்ணாமலை தரிசிக்க வந்தீங்கன்னா நீங்களும் பொது தரிசனத்தில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே தரிசனம் பண்ணிடலாங்க. நீங்கள் 50 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் இப்போ வந்து அண்ணாமலை தரிசித்தாலும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பண்ணிடலாம். அல்லது நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தாலும் 1 மணி நேரத்துக்குள்ளாகவே அண்ணாமலை தரிசனம் பண்ணிடலாங்க. யாரெல்லாம் வந்து தங்கரதத்தை பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.